டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரி, இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா அதில் என்னென்ன பார்க்க போகிறோம்? முதல்ல வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா என்ன, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நேச்சர் அண்ட் ஸ்கோப், அதனோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அந்த படிக்கிறதுல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நேச்சர் அண்ட் ஸ்கோப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேபுலேஷன், டயக்ராம்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் அண்ட் ஸ்கோப் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அதனோட டெஃபினிஷன் நமக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மே பி defined as the collection, presentation, analysis and interpretation of numerical data. முதல்ல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூஸ். யூஸ்வலாக ஆர்டினரியான ஒரு தியரட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை விட நமக்கு நியூமரிக்கல் டேட்டா வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன படிப்போம் அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூஸ் படிப்போம். ஸோ முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம கன்க்ளூட் பண்ணணும்னா அதுக்கான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ண விஷயத்தை என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணணும். ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அதனோட நேச்சர் நிறைய இருக்குது. அதில் ஒரு சிலது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். நிறைய ஒரே ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு அதை நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்ல முடியாது. அது நிறைய நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் அஃபெக்டட் டு மார்க்டு எக்ஸ்டென்ட் பை த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் காசஸ். ஸோ ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னா அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்ஸ் அப்படின்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டு அவன் எப்படி அவனோட ப்ரெசன்டேஷன் இருந்தது, அவன் எப்படி படிச்சிருக்கான், அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் எப்படி டீச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இதெல்லாம் நிறைய காசஸ். அந்த மார்க் அவுட்புட் வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். சேல்ஸுங்கிற அவுட்புட் வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் நியூமரிக்கலி எக்ஸ்பிரஸ்டு. நம்பரில் தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஷுட் பி என்யூமரேட்டட் ஆர் எஸ்டிமேட்டட். நம்ம ஒன்றா அந்த வேல்யூஸை கால்குலேட் பண்ணுறோம், இல்லைனா நம்ம பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் டேட்டா எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஷுட் பி கலெக்டட் வித் ரீசனபிள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அக்யூரசி. ஒரு பர்டிகுலர் இவ்வளோ நம்ம வந்து ஒரு ஆன்சர் சொல்கிறோன்னா இத்தனை பர்சன்டேஜ் வந்து அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு அக்யூரசி நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஷுட் பி கலெக்டட் இன் எ சிஸ்டமேட்டிக் மேனர் ஃபார் அ ஃப்ரீ டிட்டர்மைண்ட் பர்பஸ். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்ரெடி இருக்கிற பர்பஸ்லுக்கு நம்ம ஃப்ரீயாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனோட ஒரு சிஸ்டமேட்டிக் மேனரில் நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஷுட் பி பிளேஸ்ட் இன் ரிலேஷன் டு ஈச் அதர். ஸோ ஒன்று ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதோட நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறது கிடையாது. அதனோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, இதெல்லாம் இதனோட நேச்சர் எப்படி தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப். The scope of the discipline of statistics broadened in the early 19th century to include the collection and analysis of data in general. ஏற்கனவே நம்ம சும்மா டேட்டா கலெக்ட் பண்ண நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணவும் அதை அனலைஸ் பண்ணவும் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டுடே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் வைட்லி எம்ப்ளாய்ட் இன் கவர்மெண்ட், பிஸ்னஸ் அண்ட் த நேச்சுரல் சோஷியல் சயின்சஸ். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இது இல்லாத ஃபீல்டே இல்லைங்கிற மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயுமே நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்தோம்னா ஃபிசிக்கல் சயின்ஸு, பயாலஜிக்கல் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, இதில் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் நியூமரிக்கல் ஃபார்மில் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எந்தெந்த இடத்துல wherever the observations are made recorded in numerical form, நம்பர்ஸ் எங்கெல்லாம் டீல் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரி, என்னென்னா அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எந்த ஃபீல்டில் நம்ம வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்? பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு இருக்குது, பயாலஜியில் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சோஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சர்வைவல் அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் வேரியஸ் ஸ்போர்ட்ஸ், பர்டிகுலர்லி பேஸ்பால் அண்ட் கிரிக்கெட். இந்த மாதிரி எங்கெல்லாம் நியூமரிக்கலாக நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஓரளவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனோட நேச்சர் தெரிஞ்சிருக்கும், அதனோட ஸ்கோப் எங்கே, அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போது இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த டேட்டா அப்படின்னாலே நியூமரிக்கல் அப்சர்வேஷன்ஸ். ஸோ நியூமரிக்கல் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னா அதுதான் ஒன் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரி, இந்த நியூமரிக்கல் அப்சர்வேஷன்ஸை எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம்? ஏன்னா முதல் ஸ்டெப்பே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன். ஸோ அதனால் அதை எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம்? அந்த செட் ஆஃப் நியூமரிக்கல் அப்சர்வேஷன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ அதை ரெண்டு டைப்பாக நம்ம பிரிப்போம். என்னென்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டேட்டா, இன்னொன்று செகண்டரி டேட்டா. சரி, பிரைமரி டேட்டானா என்ன? பிரைமரி டேட்டா ரெஃபர்ஸ் டு தோஸ் டேட்டா விச் ஆர் கலெக்டட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்
by the investigator concerned. Such data are original in character. First time நம்ம தேவைக்காக நம்மளே ஃபீல்டில் போய் இறங்கி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோம்னா அதை ப்ரைமரி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டா அப்டைன்ட் இன் எ பாப்புலேஷன் சென்சஸ். சென்சஸில் கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் பை த ஆஃபீஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர். Another example is finding out oxygen consumption of a fish or a frog over a period. ஸோ நம்ம தேவைக்காக நம்மளுடைய ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோன்னா டைரெக்டாக கலெக்ட் பண்ணுறோன்னா அதை என்ன சொல்லலாம்னா ப்ரைமரி டேட்டான்னு சொல்லலாம். சரி, இந்த ப்ரைமரி டேட்டாவை எப்படி எல்லாம் கலெக்ட் பண்ணலாம்? நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதை கன்க்ளூட் பண்ணி ஒரு 3 மெத்தடாக கொடுத்துருக்காங்க. சர்வே மெத்தட், எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட், அப்சர்வேஷன் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. சர்வே மெத்தட் அப்படின்னா நீங்கள் போய் சர்வே பண்ணலாம், டைரெக்டாக பண்ணலாம், நம்மளா டைரெக்டாக ஃபீல்டில் போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு இன்டைரக்டாக ஓரலாக இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா மெயில்டு கொஷினரை நம்ம மெயில் பண்ணலாம் அவங்களுக்கு, அவங்க அதை ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறது சர்வே மெத்தட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்னால் நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லலாம் R&D டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரிசர்ச் பண்ணி அதை என்ன ரிசல்ட்டுன்னு பார்ப்பாங்க. ஸோ ரிசர்ச் பண்ணும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வருது, ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த கொரோனா வைரஸ், அதுக்கு எப்படி மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கலாம், அதுக்கு என்னென்ன காம்பவுண்ட் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, அதை ஆன்சரை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அதை ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி ரிசல்ட் கொடுக்கறது எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். அப்சர்வேஷன் கொடுத்தா அது எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் மெத்தட்னா, இப்போ ஏதாவது ஒரு கிராப்புக்கு ஒரு பர்டிகுலர் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம், அது எப்படி வளர்ந்துட்டு இருக்கு, டெய்லி அதை பார்த்து அப்சர்வ் பண்ணி நம்ம டேட்டா நோட் பண்ணிக்கிட்டோம்னா அது அப்சர்வேஷன் மெத்தட். ஸோ இந்த மாதிரி ப்ரைமரி டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம், ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே இன்னொரு டைப் இருக்குங்க, செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டானா என்ன? Data which are not originally collected but collected from either published or unpublished source are called secondary data. ஏற்கனவே கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதாவது ஒரு பப்ளிஷ்டு சோர்ஸில் இருக்கும், இல்லைனா அன்பப்ளிஷ்டு சோர்ஸில், அதாவது ஏதாவது ஒரு ஆஃபீஸில் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஜேர்னல் புக்ஸில் வந்திருக்கும், அது நமக்கு அந்த டேட்டா தேவைப்படும். ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம், யாராவது ஒருத்தர் அவங்களுக்காக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நமக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த டேட்டாவை செகண்டரி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ டேட்டா விச் ஆர் கலெக்டட் பை சம்படி ஃபார் சம் அதர் பர்பஸஸ். ஸோ வேற ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நமக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா பாருங்கள், அஃபிஷியல் பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட், பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரொஃபஷனல் பாடிஸ், எக்கனாமிக், ட்ரேட் அண்ட் சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ், இந்த மாதிரி புக்ஸில் இருந்து இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இப்போ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணோம். சரி, கலெக்ட் பண்ண டேட்டாவை அப்படியே வச்சுருந்தோன்னா அதுலேருந்து என்ன யூஸஸ்? ஸோ அதை என்ன பண்ணோம்னா கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேபுலேஷன். முதல்ல ஏதாவது ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம், பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அதை ஒரு டேபிளில் ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்போ தான் எல்லாருக்குமே ஈஸியாக புரியும். ஒரு பேராகிராஃபாக தியரியாக கொடுத்தா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன்னா என்ன? இட் இஸ் அ ப்ராசஸ் அரேஞ்சிங் எ ஹியூஜ் மாஸ் ஆஃப் heterogeneous data into depict the salient features of the data. முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பிரிக்கிறோம். The arrangement facilitates comparison and proper analysis of the data. கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், fishes taken from a pond are classified according to their varieties and are reared in different research station. அது எங்கேருந்து வந்திருக்கு, அது என்னென்ன வெரைட்டியில் இருக்குது இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷனுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போது கிளாசிஃபிகேஷன் கலெக்ட் பண்ண டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது டைப்ஸ் இருக்கா, எதை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். த டேட்டா ஆர் கிளாஸிஃபைட் ஆன் த பேஸ் ஆஃப் செக்ஸ், இன்டெலிஜென்ஸ், வெரைட்டி, மேலா ஃபீமேலா, அவங்களோட இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் லெவலை வச்சு, நெக்ஸ்ட்டு அவங்க எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாய்டா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் குவாலிட்டிஸ் வச்சு பண்ணுறது குவாலிட்டேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். இங்கே குவான்டிடேட்டிவ் நேம்லேயே இருக்கு இல்லையா, ஸோ நம்பர்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் த டேட்டா ஆர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் phenomenon which is capable of quantitative measurements like age, height, weight, production, etc. It is termed as quantitative classification. எக்ஸாம்பிள் பாருங்கள், weight. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபிஷ். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணால் அது குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் கிளாசிஃபிகேஷன் நேம்லேயே இருக்கு இல்லைங்களா. த பேசிஸ் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் இஸ் த ஜியாகிரபிக்கல் ரீஜியன் ஆர் லொகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் த ஈல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட் பர் ஹெக்டார் ஃபார் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இன் அ பர்டிகுலர் இயர் இஸ் கிவன் பிலோ. கண்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பேஸ் பண்ணி இப்போ சேலமில் இவ்வளோ இருக்குது, நாமக்கல்லில் இவ்வளோ இருக்குது, ஈரோட்டில் இவ்வளோ இருக்குது, இந்தியாவில் இந்த வேல்யூ ஆவரேஜ் அவுட்புட், யூஎஸ்ஏல, ரஷ்யாவில், சைனாவில். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிற பிளேஸில் அந்த அந்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவை பேஸ் பண்ணி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஜியாகிரபிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் குரோனலாஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ குரோனலாஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கும்? பர்டிகுலராக குரோனலாஜிக்கல்னால் உங்களுக்கு எது ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் தான் ஞாபகம் வரணும். Chronological classification is one in which data are classified on the basis of difference in item based on time. The paddy production in a farm over 5 years கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்லி ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இயர் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் இருந்தது, வீக்லி எவ்வளவு, டெய்லி எவ்வளவு, எந்த டேட்டா வேணால் எடுத்துக்கலாம். டெய்லி போன அவர் எவ்வளோ, இந்த அவர் எவ்வளோ. ஸோ அந்த மாதிரி நம்ம டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது குரோனலாஜிக்கல் டைமை பேஸ் பண்ணியிருந்தால் அது குரோனலாஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். சரி, முதல்ல டேட்டா பார்த்தோம், அதை எப்படி கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அதை கிளாஸிஃபை பண்ணியாச்சு. சரி, கிளாஸிஃபை பண்ணதை அப்படியே எப்படி வச்சுட்டு இருக்கிறது? இந்த மாதிரி ஒரு டேபிளில் போடணும் இல்லைங்களா. ஸோ இதுதான் டேபிள்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோன்னா, a systematic arrangement of statistical data in rows and columns is called the tabulation of statistical data. ஸோ இதுதான் statistical table. ஓகேங்களா. இந்த மாடலில் தான் எந்த ஒரு டேபிள்னாலும் இந்த மாடலில் தான் இருக்கணும். ஸோ எப்படி இருக்கணும்? முதல்ல அந்த டேபிளுக்கு ஒரு நம்பர் இருக்கணும், அதுக்கு ஒரு டைட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரோ இருந்ததுன்னா ரோக்கான ஹெட்டிங் இருக்கணும், காலம் இருந்ததுன்னா காலம்கான ஹெட்டிங் இருக்கணும், பாடி ஆஃப் த டேபிள் இருக்கணும். ஃபைனலாக டோட்டல் ஏதாவது நம்பர்ஸ் போடுறதுனா போட்டுக்கணும். ஃபுட் நோட்ஸு, இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை பற்றி ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஃபுட் நோட்ஸில் கொடுக்கலாம். சோர்ஸ் நோட்ஸ், இது எங்கேருந்து இந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணோங்கிறத சோர்ஸ் நோட்ஸ். இத்தனையும் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு ப்ராப்பரான டேபிளாக இருக்க முடியும். ஸோ நீங்கள் ஜேர்னல்ஸ்லேயோ எங்கேயோ வெளியில் எந்த ஒரு டேபிள் பார்த்தாலும் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டேபிள்லேயும் போட்டாச்சு. இதை எப்படிங்க அடுத்து நான் நெக்ஸ்ட்டு பண்ண முடியும், எப்படி வேறு எந்த விதமாக ப்ரெசென்ட் பண்ணலாம்? டேபிள்னால் நம்பர்ஸ் இருக்கும், படிக்கிறவங்க எல்லாருக்கும் புரியும். கொஞ்சம் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவாக பார்த்த உடனே தெரியணும். எதுவுமே படித்து தெரிஞ்சுக்கிறத விட பார்த்த உடனே தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டயக்ராம் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அ விஷுவல் ஃபார்ம் ஆஃப் presentation of statistical data. Visual form for presentation of statistical data. பார்த்த உடனே நமக்கு ஈஸியாக புரியும். Diagram refers to the various types of devices such as bars, circles, maps, pictorials, cartograms இதெல்லாம். ஸோ இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மேகசைன்ஸில் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருப்போம். இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸில் வந்து இந்த டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது? 1 dimensional diagram, ஒரு ஆங்கிளில் மட்டும் பார்ப்போம், லைன் அண்ட் பார். 2 dimensional diagram, 2 ஆங்கிளில் பார்ப்போம், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள். 3 dimensional diagramனு பார்த்தீங்கன்னா கியூப், ஸ்பியர், சிலிண்டர். நெக்ஸ்ட் பிக்சர்ஸை வச்சு பார்க்குறது பிக்டோகிராம்ஸ். கவுண்டிங் வச்சு பார்ப்போம் அதெல்லாம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிக்டோகிராமு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பயாலஜிக்கல் அந்த மாதிரி ஜியாகிரபிக்கல் ரீஜனை வச்சு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கார்டோகிராம். அந்த வேல்யூஸை வச்சு நம்ம மேப்பில் எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி. ஸோ 1 dimensional, 2 dimensional, 3 dimensional pictograms and cartograms are the different types of diagrams. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சிம்பிள் பார் டயக்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க? டான்ஸ், மியூசிக், ஆர்ட், கிரிக்கெட், ஃபுட்பால், நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இதே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு கிராஃபில் கொடுத்துருக்காங்க. இதுதான் சிம்பிள் பார் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். டயக்ராம்ஸ்க்கும் கிராஃப்க்கும் என்னென்னா, கிராஃபிக்கலில் சம் கால்குலேஷன்ஸ் நமக்கு தேவைப்படும். ஒரு லைன்ஸாக நம்ம அதை வரைவோம், கர்வாக வரைவோம். நெக்ஸ்ட் அதில் என்னன்னு பாருங்கள், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இஸ் யூஸ்டு இன் த கேஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ரெப்ரசன்டிங் எ வேரியபிள். The variable may be discrete or continuous. In the case of discrete variable, a line graph is drawn. In the case of continuous variable, histogram is drawn. So கிராஃப்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ டயக்ராம்ஸும் கிராஃப்ஸும் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண டேட்டாவை ப்ராப்பராக இன்னும் அழகாக விஷுவலாக நம்ம பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது டயக்ராம்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். ஸோ கிராஃப் விஷுவல் ஃபார்ம் தான். ஸோ எ கிராஃப் இஸ் எ விஷுவல் ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்டேஷன். Graphs are charts consisting of points, lines and curves. இந்த லைன்ஸு, பாயிண்ட்ஸு, கர்வ்ஸ்லாம் வரும். இங்கே வந்து பார்ஸு, க்யூப்ஸு, சர்க்கிள்ஸு இதெல்லாம் டயக்ராம்ஸில் வரும். பாயிண்ட்ஸு, லைன்ஸு, கர்வ்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிராஃபில் வரும்.
சரி, ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் நம்மளோட அடுத்த டாபிக். ஸோ அடுத்த டாப்பிக்கில் என்ன இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன பார்க்க போகிறோம்? முதல்ல நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை நியூமரிக்கலாக டேபிளில் ப்ரெசென்ட் பண்ணும்போது 3 விதமாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் நம்மளால். ஒன்று இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன், கலெக்ட் பண்ண வேல்யூஸை அப்படியே எழுதுறது, லென்த் ஆஃப் 10 ஃபிஷஸ் இஸ் கிவன் பிலோ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் டேட்டா. இதை எப்படி எழுதுகிறோம்? நிறைய வேல்யூஸ் இருக்கும்போது ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வரும்போது ஒவ்வொரு நம்பரும் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, 12 இயர்ஸ் ஏஜில் எத்தனை பேர் இருக்காங்க, 13 இயர்ஸ் ஏஜில் எத்தனை பேர் இருக்காங்க, 14 இயர்ஸ் ஏஜில் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 12 4 டைம்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம போடுறது டிஸ்க்ரீட் டேட்டா. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் டேட்டா. கண்டினியூஸ் டேட்டானா அதில் கிளாஸ் இன்டர்வல்ஸ் இருக்கும். 0லேருந்து 50 வரைக்கும் எவ்வளோ பேர் சேலரி, இன்கம் எத்தனை பேருக்கு கிடைக்குது, 50 to 100 எத்தனை பேருக்கு இன்கம் கிடைக்குது, 100 to 150 எத்தனை பேருக்கு இன்கம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இன்டர்வல் கொடுத்து அதுக்கு கரெஸ்பாண்டிங் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்தோன்னா அதை கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம போடக்கூடிய சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த 3 பேஸ் பண்ணி தான். ஒன்று இண்டிவிஜுவல், ஒன்று டிஸ்க்ரீட், இன்னொன்று வந்து கண்டினியூஸ். இது 3 ஃபார்மில் முதல்ல கொஷினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடணும். சரி, ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப் தான் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அது என்ன மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி? A statistical average is a single number around which greatest proportion of data concentrates. எல்லா நம்பருக்கும் ரிலவெண்ட்டாக நியர்பையாக எல்லா நம்பர்ஸும் எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுதுங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இட் கிவ்ஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் த சென்ட்ரல் டெண்டன்சி ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். இது எங்கே இருக்கும்னா யூஸ்வலாக ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனோட சென்டரில் இருக்கும். அதனால் இதை மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆவரேஜ். ஸோ ஹென்ஸ் அன் ஆவரேஜ் இஸ் ஆல்சோ கால்ட் ஏ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஆவரேஜஸ் ஆர் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி ரெண்டுமே ஒன்று தான். சரி, இந்த ஆவரேஜஸில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா arithmetic mean, median, mode, geometric mean, harmonic mean, இது எல்லாமே வந்து the most of common measures of central tendencies. இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது. இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஒன்றுக்குமே டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்கும். இந்த இண்டிவிஜுவல், டிஸ்க்ரீட், கண்டினியூஸ் 3க்குமே 3 ஃபார்முலாஸ் வரும். அந்த ஃபார்முலாஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். சரி, இதில் எல்லாத்துலேயும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது எதுன்னா அரித்மெட்டிக் மீன். இது ஐடியல் ஆவரேஜ்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் இன் ப்ராக்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ப்ராக்டிக்கலுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் காமன் பீப்புள் யூசஸ் மீன் ஃபார் calculating average marks obtained by students. யூஸ்வலாக ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுறோம்? அரித்மெட்டிக் மீன் தான் போடுறோம். அதனால இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது பெஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லலாம். சரி, இதில் நாங்கள் சரி அப்போ மீதியெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் எது நாங்கள் சூட்டபிளாக எடுத்துக்கிறதுனா the appropriateness of an average for a data depends on the nature of the data and the purpose for which the average is required. இந்த டேட்டாவோட நேச்சர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆவரேஜை சூஸ் பண்ணிக்கலாம். நோ ஆவரேஜ் கேன் பி ரிகார்டட் as suitable for all circumstances. எல்லா இடத்துக்கும் நம்ம ஒரே ஆவரேஜை யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட காலர் சைஸு, ஷூ சைஸு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம மோடுங்கிற ஆவரேஜை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஜியாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், மீடியன் எல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டாபிக். சரி, ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் போதுமா? அது மட்டும் ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ணால் போதுமா? இல்லை, இன்னொரு மெஷர் இருக்குது. என்ன இருக்குது? ஸோ இதை எதுக்காக படிக்கிறோம்? அந்த ஆவரேஜ் ஒரே அந்த ஹோல் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது ஆவரேஜ். ஆனால் எல்லா டேட்டாவும் அந்த ஆவரேஜ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறது தான் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். டிஸ்பர்ஷன் அப்படின்னா வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். Dispersion may be defined as the extent of scatteredness of items around a measure of central tendency. அந்த மீன் ஆவரேஜை சுற்றி மற்ற நம்பர்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு படிக்கிறது தான் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஸோ அந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் இஸ் டிஃபைன்ட் டு demonstrate the extent to which the individual measures differ an average from the mean or any other positional average. அந்த ஆவரேஜ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு படிக்கிறது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். சரி, இதில் என்னெல்லாங்க படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் என்ன இருக்குது? ரேஞ்ச், குவார்டைல் டீவியேஷன், மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் லாரன்ஸ் கர்வ். இந்த மாதிரி அங்கே எப்படி நம்ம மீன், மீடியன், மோட் எல்லாம் படித்தோமோ அந்த மாதிரி இந்த நேமில் இருக்கிற டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் படிப்போம். இதுவும் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு மெஷர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் எடுத்துட்டோம்னா ரேஞ்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஐடியல் மெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை நம்ம சொல்ல முடியும். குவார்டைல் டீவியேஷனுக்கு வந்து இன்னொரு நேம் என்னென்னா செமி இன்டர் குவார்டைல் ரேஞ்சுன்னு பேர். ரைட்டு. சரி, இதுக்கு முன்னாடி ஒன்று என்ன எழுதியிருக்கோம் இல்லையா, என்ன டைப்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்.
அதில் 2 டைப்ஸ் இருக்குது, அப்சல்யூட் மெஷர் அண்ட் ரிலேட்டிவ் மெஷர். இது எதுக்குங்க, இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்டர் டெண்டன்சி டிஸ்பர்ஷன் ரெண்டுமே கம்பேரிசனுக்கு தான் யூஸ் ஆகுது. அப்போ இந்த அப்சல்யூட் மெஷர் வந்து நம்ம கம்பேர் பண்ணுற விஷயம் சேம் யூனிட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்சல்யூட் மெஷர் யூஸ் பண்ணலாம். அது டிஃப்ரெண்ட் யூனிட்ஸாக இருந்ததுன்னா ரிலேட்டிவ் மெஷர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஆர் கிவன் த மந்த்லி இன்கம் ஆஃப் 5 ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய ரேஞ்ச் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து டிஸ்பர்ஷன் மெஷர், இன்கம் எல்லாமே ஒரே யூனிட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஆனால் அடுத்தது பாருங்கள், ஹைட்ஸ் இன் இன்ச்சஸ், வெயிட்ஸ் இன் கிலோகிராம்ஸ். இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஹைட்டு இன்ச்சஸில் இருக்குது, வெயிட்டு கிலோகிராம்ஸில் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் இருக்கும்போது நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னா தட் இஸ் ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். அதை இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரேஞ்சுங்கிறது அப்சல்யூட் மெஷர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுங்கிறது ரிலேட்டிவ் மெஷர். குவார்டைல் டிவியேஷன்ங்கிறது அப்சல்யூட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன்ங்கிறது ரிலேட்டிவ். மீன் டிவியேஷன்ங்கிறது அப்சல்யூட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன்ங்கிறது ரிலேட்டிவ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது அப்சல்யூட், அதனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரொம்ப பெஸ்ட் மெஷராக இருக்கிறதுனால அதனோட ரிலேட்டிவ் மெஷரை நம்ம என்ன சொல்லுவோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப கம்பேரிசனுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். whenever it is decided to compare the dispersion of 2 or more series which are not expressed in the same unit, we will have to compare coefficient of dispersion. அதே தான், யூனிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பெஸ்ட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் டிவைடட் பை மீன். மீன்கிறது அரித்மெட்டிக் மீன். ஸோ அரித்மெட்டிக் மீன் அந்த வேல்யூ என்ன பண்ணுறீங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் மீனை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிவைட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100. ஸோ இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ முதல்ல டேட்டா கலெக்ட் பண்ணோம், நெக்ஸ்ட் அதை கிளாஸிஃபை பண்ணோம், அதில் டேபிளில் போட்டோம், டயக்ராம்ஸ் கிராஃப்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் அந்த டேட்டாவை என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி முதல்ல ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் டிஸ்பர்ஷன் கண்டுபிடிக்கிறோம். சரி, இதை தாண்டி இதெல்லாம் ஒரே ஒரு வேரியபிள் வச்சு, சரி 2-3 வேரியபிள் இருந்தால் அது ஏதாவது மெஷர்ஸ் இருக்கா, இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா காரலேஷன் அண்ட் ரிக்ரெஷன். இதில் 2 டாபிக் என்ன இருக்குது, காரலேஷன். காரலேஷன்னா என்ன, காரலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 or more வேரியபிள்ஸ். ஸோ மெஷர் ஆஃப் காரலேஷன் இஸ் கால்டு காரலேஷன் கோஎஃபிஷியன்ட். அதாவது 2 அல்லது அதுக்கு மேலே இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் படிக்கிறதுக்கு நம்ம காரலேஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுங்களா, சொல்லலாம். என்னென்னா ஹைட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸும் உங்களோட வெயிட்ஸ், ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, பிளட் ப்ரெஷர் அண்ட் ஏஜ் அண்ட் so on. There exists some relationship, price and supply, import and export. So these studies of relationship between the variables is known as correlation. So variables நடுவில் இருக்கிற relationship 2 or more நம்ம படித்தோன்னா அது வந்து correlation அப்படின்னு சொல்லலாம். இந்த காரலேஷனில் என்னென்ன யூஸஸ் இருக்குது, எதுக்காக இதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இன் எக்கனாமிக்ஸ் டு ஸ்டடி த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ், குவான்டிட்டி, டிமாண்டட், இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு இந்த காரலேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். த ப்ரெடிக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் காரலேஷன் அனாலிசிஸ் ஆர் மோர் ப்ரிசைஸ் அண்ட் ரிலையபிள். இந்த காரலேஷனை பேஸ் பண்ணி நம்மளால நிறைய ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். நெக்ஸ்ட், காரலேஷன் அனாலிசிஸ் ஹெல்ப்ஸ் இன் மெஷரிங் த டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ், சப்ளை, டிமாண்ட், ப்ரைஸ், இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், இதுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்மளால சொல்ல முடியும். ஸோ காரலேஷன் இஸ் த பேசிஸ் ஃபார் த கான்செப்ட் ஆஃப் ரிக்ரெஷன் அண்ட் ரேஷியோ ஆஃப் வேரியேஷன். இதுக்கப்புறம் இருக்கிற இன்னொரு மெத்தடான ரிக்ரெஷனுக்கு இந்த காரலேஷன் தான் பேசிஸ். நெக்ஸ்ட், இந்த காரலேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் காரலேஷன். ஒரே டைரெக்ஷனில் வேரியபிள்ஸ் மூவ் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் காரலேஷன் சொல்கிறோம். ஆப்போசிட்டில் இருந்தால் நெகட்டிவ் காரலேஷன். சிம்பிள், பார்ஷியல், மல்டிபிள் காரலேஷன். 2 வேரியபிள் மட்டும் படித்தோன்னா அது சிம்பிள் காரலேஷன்னு சொல்லுவோம். மோர் தென் 2 வேரியபிள்ஸ் படித்தோன்னா மல்டிபிள் காரலேஷன்னு சொல்லுவோம். நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும்போது அதில் ஒரு பார்ட் மட்டும் படித்தோன்னா அது பார்ஷியல் காரலேஷன்னு சொல்லுவோம். லீனியர் காரலேஷன், ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் 2 வேரியபிளுக்கு நடுவில் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது லீனியர் காரலேஷன். இல்லை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் ஒன்று மாறும்போது இன்னொன்று வேறு ரேஷியோவில் சேஞ்ச் ஆகுதுன்னா அதை நான் லீனியர் காரலேஷன்னு சொல்லுவோம். சரி, நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற இந்த காரலேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்குன்னு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா? இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே அதனோட ரேஞ்ச் எப்படி இருக்கணும்னா -1லேருந்து +1க்கு நடுவில் இருக்கணும். அதை எந்த நோட்டேஷனில் நம்ம டினோட் பண்ணுறோன்னா ஆர், ஸ்மால் லெட்டர் ஆருங்கிற லெட்டரில் யூஸ்வலாக டினோட் பண்ணுவோம். ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர், இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஆர் அன்காரிலேட்டட். காரலேஷன் இல்லை அப்படின்னா அந்த 2 வேரியபிளும் என்ன சொல்லணும்னா ஒன்று டிபெண்ட் பண்ணலை, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்னு சொல்ல முடியும்.
correlation coefficient is independent of change of origin and scale. ஸோ நம்ம ஆரிஜினையோ ஸ்கேலையோ மாற்றும் போது கார்லேஷன் வேல்யூ மாறாது. ஸோ அது வந்து இதனோட ஒரு ப்ராப்பர்ட்டியாக சொல்லலாம். சரி, என்னென்ன மெத்தட்ஸில் நம்மளால் கார்லேஷனை கண்டுபிடிக்க முடியும்னா கிராஃபிக் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஸ்கேட்டர் டயக்ராம் மெத்தட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் மெத்தட். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் மெத்தடில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா கார்ல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் small letter r is equal to n summation xy minus summation x into summation y divided by square root of n into summation x square minus summation x the whole square into square root of n into summation y square minus summation y the whole square. So இந்த ஃபார்முலா இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. வேல்யூஸ் x and y இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன். ஸோ இவர் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி, இது எதுக்காக முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணி போடுறதுக்கு இந்த ரேங்க் கார்லேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், இட் இஸ் அப்ளைடு இன் த ப்ராப்ளம் இன் விச் டேட்டா cannot be measured quantitatively but qualitative assessment is possible such as beauty, honesty, etc. ஸோ பியூட்டி கான்டெஸ்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுற கார்லேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா rank correlation coefficient. So r is equal to 1 minus 6 sigma d square divided by n cube minus n அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரெஷன். ரெக்ரெஷன் அப்படிங்கிறது என்ன, காரலேஷன் வந்து டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரே ஒரு நம்பரில் சொல்லும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காரலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் சொல்கிறது தான் காரலேஷன் கோஎஃபிஷியன்ட். சரி, அப்போ வந்து ரெக்ரெஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா regression is the measure of average relationship between two or more variables in terms of the original units of data. The term regression literally means stepping back towards the average. It was first used by British biometrician Sir Francis Galton. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் வந்து ஒரு ஈக்குவேஷனாக நம்ம ரெண்டு வேரியபிள்க்கு நடுவில் ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இதுலேயும் லீனியர் ரெக்ரெஷன், நான் லீனியர் ரெக்ரெஷன் ரெண்டு இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறது இதில் எழுதியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன் தான். ஸோ அது ரெண்டு விதமாக கண்டுபிடிக்க முடியும். ஒன்று டீவியேஷன் மெத்தட்லையும், இன்னொன்று லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் மெத்தட்லையும். டீவியேஷன் மெத்தடில் ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு பிஒய்எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்ங்கிற ஃபார்முலாவும், தென் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடில் y ஈக்குவல் டு a ப்ளஸ் bxங்கிற ஃபார்முலாவை எழுதுவோம். சரி, இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்னென்னா ரெக்ரெஷன் லைன் ஆஃப் y on x. அது என்ன y on xனா, இந்த இடத்துல y அப்படிங்கிறது வந்து டிபெண்ட் வேரியபிள், எக்ஸுங்கிறது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எக்ஸ் வந்து டிபெண்ட், ஒய் வந்து இண்டிபெண்ட். ஸோ இங்கே ஃபார்முலா அப்படியே மாறிக்கும். நமக்கு எக்ஸ் ஒய்யை இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு bxy இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் byன்னு எழுதலாம். இந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா it helps in the formulation and determination of functional relationship. நெக்ஸ்ட் வந்து it helps in prediction and estimation. இதை பேஸ் பண்ணி ஒரு வேல்யூ தெரிஞ்சால் நம்மளால் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ நமக்கு எஸ்டிமேட் பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். it helps in establishing a cause and effect relationship. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்று டிபெண்ட் ஒன்று இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட், ஒரு விஷயத்தினால இன்னொரு விஷயம் எப்படி நடக்குதுங்கிறத அது நம்மளால சொல்ல முடியும். அது இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. தென் ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிளிங். ஸோ சாம்பிளிங்கில் என்னென்ன இருக்குது, டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங், சாம்பிளிங் அண்ட் நான் சாம்பிளிங் எரர்ஸ். சரி, சாம்பிளிங் முன்னால் சாம்பிள்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சாம்பிள்னா நம்ம யூஸ்வலாக அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான். A sample is defined as a collection of individual observations from a population about which inferences are to be made and is obtained by a specific method. Thus a sample is a subgroup of the population. இதுதான் மெயின் லைன். ஒரு பாப்புலேஷன் அப்படின்னா இங்கே நிறைய வேல்யூஸ், பாப்புலேஷன்னா மக்கள் தொகை அப்படின்னு பார்க்கக்கூடாது. பொதுவாக எல்லாம் செட் ஆஃப், நம்ம எதை பற்றி படிக்கிறோமோ அது எல்லாம் சேர்ந்தது தான். ஸோ இந்த குரூப் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் அண்டர் கன்சிடரேஷன் இஸ் நோன் அஸ் பாப்புலேஷன் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ எதை பற்றி படிக்கிறோம் அதனோட ஒரு சப் குரூப்பை தான் என்ன சொல்கிறோம், சாம்பிள்னு சொல்கிறோம். சரி, அந்த சாம்பிளை எடுக்கிற ப்ராசஸுக்கு பேர் சாம்பிளிங்னு பேர். the process of drawing a sample from a population sampling. சாம்பிள் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அது ப்ராப்பரான ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும், அது எல்லா வேல்யூவும் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. சரி, இதுக்கு த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சாம்பிளிங். சரி, நிறைய வேல்யூஸ்லேருந்து ஒரு குரூப் எடுத்துகிட்டா போதுமா, கரெக்டாக இருக்குமா? ஸோ எதை பேஸ் பண்ணி அதை எடுக்கிறோம், இந்த ரெண்டு ரூல் இருக்குது. த லா ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டி, த லா ஆஃப் இனர்ஷியா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த குட்டியாக நம்ம ஒரு சப் குரூப் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த வேல்யூஸும் ஒரிஜினல் வேல்யூஸ் வந்து ரொம்பலாம் வித்தியாசத்தில் இருக்காதுங்க. ஒரு பாப்புலேஷன் இருந்ததுன்னா அது ப்ராப்பராக கரெக்டாக ஓரளவுக்கு
வித்தியாசங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டி லா. ஸோ அதையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். லா ஆஃப் இனர்ஜி ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ்னு சொல்லும்போது ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ வேணால் மற்ற வேல்யூலேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஒரு 10 நம்பர் 100 நம்பர்லேருந்து ஒரு 10 நம்பரோ 20 நம்பரோ 25 நம்பரோ எடுக்கும்போது கண்டிப்பாக அது எல்லாம் குரூப்பாக சேர்ந்து டோட்டலாக இருக்கிற ஒரு 100 நம்பர்லேருந்து ஒரு 25 நம்பர் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த 100 நம்பரில் இருந்து அந்த 25 நம்பரும் ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ லார்ஜ் நம்பர்ஸ் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அதிகமாகும்போது நமக்கு ப்ராப்பராக அந்த பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லா ஆஃப் இனர்ஷி ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் எதுக்காக சாம்பிளிங் எடுக்கிறோம்னா, இஃப் த பாப்புலேஷன் இஸ் டூ லார்ஜ், ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸ் இன் எ ஜங்கிள், வி ஆர் லெஃப்ட் வித் நோ வே பட் டு ரிசார்ட் டு சாம்பிளிங். நிறைய இருந்ததுன்னா நம்மளால் கால்குலேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா சாம்பிளிங்க்கு போகிறோம். இஃப் டெஸ்டிங் இஸ் டிஸ்ட்ரக்டிவ், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங் ஆஃப் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாக்ஸ், எல்லா சாக்கையும் உடச்சி பார்த்தோம்னா வேஸ்ட்டாக போயிடும். டெஸ்டிங் ஆஃப் கிராக்கர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ், இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வி கோ ஃபார் சாம்பிளிங்க்கு நம்ம போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க இதுதான் சாம்பிளிங். சரி, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. ரேண்டம் சாம்பிளிங், அதாவது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னு சொல்லுவோம். லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பயஸ், இது ரேண்டமாக நம்ம இருக்கிற குரூப்பில் ரேண்டமாக நிறைய நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்குவோம். இங்கே நமக்கு வந்து பார்ஷியாலிட்டியே இருக்காது. ஸோ இதை பெஸ்ட் மெத்தட்னு சொல்லுவோம். இதில் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பயஸ் இருக்கும். அடுத்தது ஸ்ட்ராட்டிஃபை, ஒரு பாப்புலேஷனுக்குள்ளே நிறைய ஸ்டேட்டாஸ் நிறைய குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து சூஸ் பண்ணுவோம். இது ஸ்ட்ராட்டிஃபைடு. சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் நம்பர் 10th நம்பர், அதுக்கப்புறம் 19th நம்பர், அப்புறம் 29th நம்பர், அந்த மாதிரி பர்டிகுலராக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் நம்பரை சிஸ்டமேட்டிக்காக ரவுண்டாக சூஸ் பண்ணுறது சிஸ்டமேட்டிக். அதே போல் கிளஸ்டர், பெரிய குரூப்லேருந்து குட்டி குட்டி சப் குரூப்ஸாக கொண்டு வந்து நம்ம கிளஸ்டர் சாம்பிளிங் எடுப்போம். கன்வீனியன்ட் சாம்பிளிங், நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்போ யாரெல்லாம் நமக்கு ஃபேவராக இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணுறது. யூஸ்வலாக இது நாட் குட், மோஸ்ட் பயஸ், இதில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சாம்பிளிங் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம சுச்சுவேஷனுக்கு நம்ம டேட்டாக்கு என்ன தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சாம்பிள் பண்ணும்போது என்னென்ன டைப்ஸ் எரர்ஸ் இருக்கும்? மெயினாக 2 கேட்டகரிஸ் இருக்கும், சாம்பிளிங் அண்ட் நான் சாம்பிளிங் எரர்ஸ். ஸோ the term error does not mean mistake in statistics. Mistake is a fault in thought or action. இது mistake நம்ம சொல்லக்கூடாது. But error is due to the system. Error refers to the difference between the actual value and that found on the basis of survey. நம்ம பண்ணுற சர்வேல கிடைக்கிற ஆன்சர் ஒரிஜினல் ஆன்சர், இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் தான் எரர்னு சொல்கிறோமே தவிர அது வந்து மிஸ்டேக் கிடையாது. ஸோ in spite of all the precautions taken, errors creep into sample surveys as well as population surveys. சாம்பிள்லேயும் இருக்கலாம், பாப்புலேஷன் சர்வேலையும் இருக்கலாம். ஸோ சாம்பிள் சர்வேஸில் மட்டும் நம்ம வரக்கூடிய எரர்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாம்பிளிங் எரர்ஸ்னு சொல்லுவோம். இல்லை மற்ற எரர்ஸ் சாம்பிள்லேயும் வரலாம், பாப்புலேஷன் சர்வேஸ்லேயும் வரலாம்னா அதை நான் சாம்பிளிங் எரர்ஸ்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இந்த எரர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணி நம்ம சாம்பிள் எடுக்கணும். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல என்ன டாபிக் பார்த்தோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன, நியூமரிக்கல் அப்சர்வேஷன். ஸோ நியூமரிக்கல் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டான்னு சொல்கிறோம். அந்த டேட்டாவை முதல்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது, அது என்னென்ன மெத்தட்ஸில் கலெக்ட் பண்ணலாம், கலெக்ட் பண்ண டேட்டாவை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை டேபிள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், ப்ரெசென்ட் பண்ண டேட்டாவை விஷுவலாக டயக்ராம்ஸ் அண்ட் கிராஃப்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆவரேஜஸ்ங்கிற டூல் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டிஸ்பர்ஷன் வேரியேஷனுங்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். மோர் தென் ஒன் வேரியபிள் இருக்கும்போது காரிலேஷன் ரெக்ரெஷன் அப்படிங்கிற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கே நமக்கு மெயினாக என்ன யூஸ் ஆகுதுன்னா சாம்பிளிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்ஸ் இருக்குது, சாம்பிள்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன பர்பஸ்க்கு நம்ம சாம்பிள் எடுக்கிறோம், நெக்ஸ்ட்டு அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது, எரர்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சாம்பிள் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம், எல்லா அனலைஸ் பண்ணி ஃபைனலாக நம்ம இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க முடியும். ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஒரு என்ன இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸில் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு அவுட்லைன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.